பிசிஓடி, பிசிஓஎஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ், பிம்பிள்ஸ், இல்லை இந்த மாதிரி மில்க் ப்ரெக்னென்சி அண்ட் போஸ்ட் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நிறைய வைத்தியம் இருக்குது. ஸ்பாலெல்லாம் சில விஷயங்களை காட்டுவாங்க இல்லையா, தலைக்கு தொப்பி போடுறாங்க, அந்த செஃப் மாதிரி ஒரு ஹார்ட்டை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஆயுர்வேதத்தில் பல வருஷமாக பண்ணக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் கேரும் ஓடின்னு இருக்கு. வெயின்ஸ் வழியாவோ ஆர்ட்ரி வழியாவோ மருந்தை உள்ளே அனுப்புகிறாங்களோ, இங்கே நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய ரந்திரங்கள் மூலிமா உள்ளே அனுப்புகிறோம். பால்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ரொம்ப எஃபெக்டிவான கேர். எல்லா விதமான பிரச்சனைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு. அவங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சில மருந்துகள். ஸோ அந்த மாதிரி சில சிறந்த மருந்துகள் நம்மளுடைய கண்ணுக்குன்றது பயன்படுத்துறது தான் இப்போ அவருக்கு வந்து கண்ணில் போட்டிருக்கக்கூடியது. மாடியில் வந்து வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் டெரஸ் கார்டன். நீங்களே யோசிப்பீங்க, என்னடா சென்னை சிட்டி சென்டரில் இங்கே ஒரு ஹெர்பல் கார்டன் வேறு இருக்கா அமைதியா அப்படின்றது. ஓகே, ஸோ இது நிஜமான அட்டை இல்லையா? ஆமாம்மா. இல்லை வந்து ஸ்கின் டிசீசஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சர்ம வியாதிகள் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்டான இது. அதனால தான் தன்வந்திரியோடைய கையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அட்டைப்பூச்சி இருக்கு. ஸோ அதுதான் அதோடைய விசேஷமே. இட்ஸ் த ஆர்கன் தட் ஒர்க்ஸ் இல்லையா. ஸோ யூ கிவ் சம் மெடிசன், இட் வில் பேலன்ஸ், இட் வில் டேப் த யூட்ரஸ் அண்ட் சே ஏ ஒர்க் ப்ராப்பர்லி. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆயுர்வேதிக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ இங்கே வந்து டாக்டர் கிருஷ்ணாவை நம்ம மீட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராமில் பயங்கர பாப்புலராக இருக்கக்கூடிய இவரை இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம சந்திக்க போகிறோம். ஏன்னா அவர் தான் இந்த ஹாஸ்பிட்டல் ஓன் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். இன்ஸ்டாகிராம்லேயே அவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்கிறாரு. ஸோ நேரில் பார்க்கும்போது எவ்வளோ விஷயம் சொல்லுவார், எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. Yeah, we are in the 174th year. அடுத்த வருஷம் எங்களுடைய 175வது வருஷம். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு மைல் ஸ்டோனோட we want to reach more people and give authentic Ayurveda to a lot of people. Beautiful. ஸோ பொதுவாகவே நாங்கள் வந்து என்ன ஆரம்பித்தாலும் தன்வந்திரியே நமஹா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஆரம்பிப்போம். ஸோ தன்வந்திரியே நமஹா அப்படின்னு சொல்லி வந்து தன்வந்திரி வந்து ஆயுர்வேதத்துக்கு மருத்துவர். ஸோ எங்களுடைய மருத்துவத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் கையில் பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி இருக்கும், அமிர்த கல்சம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கிரியேட் பண்ண விஷயங்கள் இல்லையா இது எல்லாமே? அதிகபட்சம் ஆமாம், எல்லாமே எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ மோர் தென் 200+ ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வந்து பண்ணுறோம். எங்களுடைய ஃபவுண்டர் வந்து பண்டிட் டி கோபாலாச்சார்லுன்னு சொல்லி. ஸோ அவர் தான் எங்களுடைய பாரம்பரியத்திலேயே நிறைய பேர் அடைந்தவர். அண்ட் அதே நேரத்தில் ஒரு 48 வயசில் எல்லாத்தையும் சாதித்து ஜெயித்தவர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த காலத்துலேயே அவர் இமயமலையெல்லாம் போய் அங்கே ஒரு சன்னியாசி கூட இருந்து அப்புறம் நாடுக்காக சேவை பண்ணணும்னு திரும்பி வந்தவர் அவர். அண்ட் அவருடைய சில மெடல்ஸ் தான் இந்த கோல்டு மெடல்ஸ் இதெல்லாமே. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 13 மெடல்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மெடல் அவர் வாங்கினது. அப்புறம் மீதி வந்து வேற டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி வாங்கினது. ஸோ இங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? சூப்பர் சூப்பர். ஸோ கிட்டத்தட்ட 175 இயர்ஸ் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இங்கே கரண்ட்டாக போயிட்டுருக்கு, ஸோ அந்த ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கூப்பிட்டு போய் காட்டினீங்கன்னா நாங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எங்களுடைய டாக்டர்ஸோடைய கேபின்ஸ் இருக்குது. வேறு டைமில் வேறு ஸ்பெஷலிஸ்ட் வந்து அவங்களுடைய விஷயங்களை அந்த நேரத்தில் பார்ப்பாங்க. ஸோ சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸ் அந்தந்த நேரத்தில் வந்து தே அட்ரஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இஎன்டி, ஆப்தமாலஜி, ஆயுர்வேதத்தில் இந்த விஷயங்களுக்கும் ஒரு இது இருக்குது அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தணுன்றது ஒரு விஷயம். ஸோ அதுவும் ஒரு காரணம் நாங்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு கொண்டு வந்தது. ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம்னா
மூட்டு வலி அதுக்காக மட்டும் ஆயுர்வேதம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த விஷயத்தை உடைச்சு ஜனங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு போடும்போது நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியும்ன்றது தான். இப்போ நீங்கள் நடுவில் பேசும்போது பெண்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஐ திங்க் இப்போ வந்து காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்றது வந்து பிசிஓடி பிசிஓஎஸ். ஆமாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மெடிசின்ஸும் எடுக்க முடியாமல் இல்லை அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் பல பெண்கள் வந்து ஒரு ஒரு கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பெண்கள் அப்படின்னு சொன்னால் ஆயுர்வேதத்தில் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு இல்லை அதை குணப்படுத்துறதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்கா? நிறையவே இருக்குமா. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நாமளாவே உருவாக்குறது தான். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய ஃபுட், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அதையும் சரி பண்ணுறோம். அதே நேரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் வந்து மருந்து கொடுத்து சில சிகிச்சைகள் சில பேருக்கு தேவைப்படும். ஏன்னா தீவிரமாக ஒரு வியாதி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆழமாக இறங்கி குணப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம வந்து கவனத்தை முழுசாக கொடுக்கறதுக்கு முழு முயற்சியை நாங்கள் செஞ்சுருக்கோம். ஓகே. ஸோ பிசிஓஎஸ் பிசிஓடிக்கும் வந்து இது ஆயுர்வேதத்தில் மருந்து இருக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆமாம் ஆமாம். பிசிஓடி, பிசிஓஎஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ், பிம்பிள்ஸ், இல்லை இந்த மாதிரி மில்க் ப்ரெக்னென்சி அண்ட் போஸ்ட் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நிறைய வைத்தியம் இருக்குது. வாங்க, I'll meet you to one of my teammates, Dr. Shruti. She's our senior medical officer at Sri Ayurveda. ஹலோ. ஸோ அவங்களோட சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர்னா என்ன பண்ணுவாங்க? ஐ மீன் பேசிக்கலாக இங்கே வரக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸுக்கும் தேவையான கேர் நடக்கிறதா அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் முறைப்படி டாக்டர்ஸ் சொன்னபடி எல்லாமே நடக்கிறதா எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்கிறது இப்போது டாக்டர் ஸ்ருதி தான் இங்கே நம்ம கூட. அண்ட் ஹர் ஓன் ஸ்பெஷாலிட்டி இஸ் ஆல்சோ இன் டு திஸ் ஹேர் கேர், ஸ்கின் கேர் அண்ட் விமன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் மேடம் வந்து அதிகமாக பார்க்குறேன். ஸ்கின் கேர், ஹேர் கேரும் வந்து ஈக்குவலாக வந்து இப்போது எல்லாருமே எல்லா இடத்துலையும் வந்து அந்த நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் முடி கொட்டுறதுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ முடி கொட்டுறதை நிறுத்தி வளர வைக்கிறதுக்கு பாசிபிள் ஆயுர்வேதத்தில்? ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 60 வயசில் வர வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி 20 வயசுலேயே வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணங்கள் இன்டோர்ஸ்லேயே நம்ம நிறைய நேரம் பழகிறதுனால, ஸோ அதுவும் வந்து ஒரு மேஜர் காரணமாக பார்க்குறோம். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட பல விதமான சிகிச்சைகள் இருக்குது. ஷிரோலேபம், ஷிரோவஸ்தி. ஸோ இன்றைக்கி அந்த ஸ்பாலெல்லாம் சில விஷயங்களை காட்டுவாங்க இல்லையா, தலைக்கு தொப்பி போடுறாங்க, அந்த செஃப் மாதிரி ஒரு ஹார்ட்டை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஆயுர்வேதத்தில் பல வருஷமாக பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுலேருந்து சில செக்மெண்ட்ஸ் அவங்க எடுத்து அதை வந்து காஸ்மெட்டிக் அப்பீல் எடுத்துன்னு போயிருக்காங்க. பட் நாங்கள் முழுசாக ஆயுர்வேதத்தில் எப்படி சாஸ்திரோக்தமாக என்ன சொல்லியிருக்கோ சாஸ்திரத்தின்படி நிறைய விஷயங்களை இன்னும் செஞ்சுட்டு இருக்கோம். அதில் பல விதமான மாற்றங்கள் இருக்குது. அண்ட் இன்றைக்கி தேவையான அந்த டாக்குமெண்டேஷன், கிளினிக்கல் ட்ரையல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்குது. ஸோ முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, ஸோ அந்த விஷயங்கள்லாம் நிறைய கம்பேரிசன் பண்ணும்போது பேஷண்ட்ஸுக்கும் நிறைய ஒரு சந்தோஷம் தெரியுது அவங்க முகத்தில். ஓகே. இப்போ அடுத்தது நம்ம போகிற இடம் அதான் உங்களுடைய ஏரியா தான் இது. எங்களோட ஏரியாவா? ஆமாம். அதாவது ஸ்கின், பியூட்டி அண்ட் ஹேர் கேர், இந்த பேராமீட்டர்ஸில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடியது தான். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்கிறது 2 அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே. இந்த பக்கம் வந்து ஒரு ஹெர்பல் ஃபேஷியல் ஓடின்னு இருக்கு. ஸோ தேவையான அந்த ஸ்கின் டோனை நம்ம திரும்பியும் கொண்டு வரதுக்கு, ஃபேஷியல் டிஷ்யூவை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதத்தில் பல விதமான நல்ல நல்ல காம்பினேஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு பேட்டன்டட் காம்பினேஷன்ஸோட தான் நாங்களும் வந்து இங்கே சிகிச்சைகளும் பண்ணுறோம். அண்ட் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ஹெர்பல் கேரில் எல்லாமே வந்து நாமளே இங்கே செஞ்சு நம்ம பண்ணக்கூடியது. ஸோ இது எல்லாமே இந்த கிளென்சர், டோனர் எல்லாமே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணது? எஸ். ஓகே. ஸோ அதான் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபார்ம் டு தி யூசேஜ் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்தையும் எண்ட் டு எண்ட் நம்ம வந்து அடிஷ்னல் கேர் எடுத்து நாங்களே குவாலிட்டி ப்ராசஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறமா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் கேரும் ஓடின்னு இருக்கு. ஸோ இது பலவிதமான மனோநிலை பேஷண்ட்ஸுக்கும் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை. உள்ள போடக்கூடிய மருந்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே மாறும். ஸோ அதாவது எப்படி இங்கிலீஷ் மெடிசன்ஸில் உங்களுக்கு வெயின்ஸ் வழியாவோ ஆர்ட்ரி வழியாவோ மருந்தை உள்ளே அனுப்புகிறாங்களோ, இங்கே நம்ம
இயற்கையாக இருக்கக்கூடிய ரந்திரங்கள் மூலிமா உள்ளே அனுப்புகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உச்சந்தலையில் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஹேர் போர்ஸ் மூலிமா நிறைய மருந்தை உள்ளே அனுப்புகிறோம். ஸோ நீங்கள் ஹேர் கேர் அப்படின்றது கேட்டிங்க இல்லையா? ஸோ பால்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ரொம்ப எஃபெக்டிவான கேர் இது. பல ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் போல டாக்டர் நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப. ஓகே, எல்லாரும் இந்த நேரத்துக்கு நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அட்ரஸை எங்கே வரணும் அப்படின்ற நாங்கள் வந்து இப்போதைக்கு 2 இடத்துல இருக்கோம். வெஸ்ட் மாம்பலமில் எங்களுடைய மெயின் ஆஃபீஸ் அண்ட் திருவான்மையூரில் எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸும் இருக்குது. ஸோ எல்லா விதமான சிகிச்சைகள் வித் NABH அண்ட் 20 bedded இன்பேஷன் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. சூப்பர். ஸோ ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏதாவது தேவைகளாக இருந்ததுன்னா. ஓகே, அடுத்தது எங்கே போகிறோம் நம்ம? நிறைய ஆயுர்வேதிக் சென்டர்ஸில் வந்து ஒரு 20, 30 இல்லை வந்து 40 சிகிச்சைகள் தான் நடக்கும். பட் எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 140 ட்ரீட்மெண்ட்ஸுக்கு மேலே தொடர்ச்சியாக ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓகே. ஸோ இதை வந்து நாங்கள் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபர்தராக எங்களுடைய இந்த ட்ரீட்மெண்ட் ஆம்பியன்ஸை உங்களுக்கு வந்து ஒரு உயர்த்தி இருக்கும். அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான மியூசிக் இருக்கும், அந்த லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த ரூம். உங்களுக்கே தெரியும் ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லும்போது பஞ்ச மகாபூதங்கள் அப்படின்றது. ஸோ இந்த பஞ்ச மகாபூதங்கள் அந்தோடைய தீமில் ஒவ்வொரு ரூமையும் வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து, ஸோ பேஷண்ட் வந்து அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த டேபிளில் படுத்திருக்காங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காகன்னா அவங்களுடைய அந்த ஆம்பியன்ஸையும் நம்ம உயர்த்தி அவங்களுக்கு அந்த தேவையான மனசை கூட நம்ம வந்து குணப்படுத்துறதுக்கு முழு முயற்சியை நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ ஆயுர்வேதத்தில் நாங்கள் என்ன நம்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலும் மனசும் வந்து ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும்போது தான் உங்களுக்கு சிகிச்சையோடைய முழு பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த ஃபெய்த்தை வர வைக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து செய்யணுமோ, கன்சல்டேஷன்லாம் எங்களோடது வந்து 45 நிமிஷம்லாம் சில நேரம் ஓடும். ஏன்னா அவங்கள முழுசாக புரிஞ்சுண்டு அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோன்றதையும் புரிய வச்சு அவங்களுடைய முழு வாலண்டரி இன்வால்மெண்ட்டோட தான் ஒரு சிகிச்சையை ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விதமான பிரச்சனைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு மருத்துவத்தில் அந்த ஒரு பெர்சன்டேஜ் சொல்லணுன்னா அது ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த இடமே ஆக்சுவலி அந்த அந்த ஒரு மாதிரி அந்த அரோமா வந்து ரொம்ப நேச்சுரலாக ஒரு ரூமில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இல்லை, அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது, அதை உணர முடியுது ஆக்சுவலி. எஸ், சூப்பர். இந்த ரூம்க்கு ஏதாவது பர்டிகுலர் பேர் இருக்கா? ஆமாம், இது ஆக்சுவலி வந்து இது வந்து ஸ்கை ரூம். ஓகே. ஸோ ஆகாயம் அப்படின்றது வச்சுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்கும், இந்த ஆகாயம் மட்டும் தெரியும். ஸோ இதோட மியூசிக்கும் ஓடின்னு இருக்கும்போது நம்ம ஜென்ரலாக ட்ரீட்மெண்ட்ஸுக்கு வரவங்களை எல்லாரையுமே வந்து அமைதியாக இருங்க, மூச்சு பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க, ஸோ ட்ரீட்மெண்ட் அது பார்த்துக்கு நடக்கட்டும், நீங்கள் வந்து மனசு மேலே கவனிங்க அப்படின்ற ஒரு இண்டிகேஷன்ஸையும் கொடுக்குறோம். அப்பப்போ ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது எங்களுடைய டாக்டர்ஸும் வந்து எல்லாமே கரெக்டாக முறைப்படி நடந்துட்டுருக்கா, ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா, எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எண்ட் டு எண்ட் கேர் அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு எல்லா ஆங்கிளையும் நம்ம பார்த்துருக்கோம். சூப்பர் சூப்பர். இப்போ அடுத்தது எங்கே போகிறோம்? வாங்க, அடுத்தது இந்த ட்ரீட்மெண்ட்டோடைய பேர் வந்து நேத்திர தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ கண்ணுக்கு வந்து கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் இந்த பவர் இல்லை இன்றைக்கி குளோக்கோமா பிரச்சனைகள் நிறைய வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைக்கு இந்த ஒரு ரீதியாக நம்ம வந்து இதுக்கு வைத்தியம் பார்த்துட்டுருக்கோம். ஸோ இப்போது பவர் அதிகமாக இருக்குது அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் டிஜிட்டல் வேர்ல்டு தான், இல்லை மொபைல், இல்லை கம்ப்யூட்டர், இல்லை டிவி. உங்களுக்கு கூட பல பேர் ஃபோனில் தான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இங்கே நேரில் வந்தீங்கன்னா நேரில் மீட் பண்ணி இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே. ஸோ இப்போ இது ட்ரீட்மெண்ட்டோட பலன் அப்படின்னா என்ன டாக்டர் இருக்கும்? அண்ட் ப்ரொசீஜரும் சொல்லிடுங்க, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. பேசிக்கலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடியது அவங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சில மருந்துகள். ஸோ ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நெய், எண்ணெய் இதோடைய பேஸில் நல்லா கொதிக்க வச்சு அதால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து கண்ணுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சில சிறந்த மருந்துகள் நம்மளுடைய கண்ணுக்குன்றது பயன்படுத்துறது தான் இப்போ அவருக்கு வந்து கண்ணில் போட்டிருக்கக்கூடியது. ஸோ இதனால் அவருடைய பவர், அவருடைய நெசசிட்டி ஃபார் வேரிங் த கிளாஸ் எல்லாத்தையுமே நம்மளால குறைக்க முடியும். ஸோ ஒருத்தருக்கு கண்ணாடி இல்லை, நாளைக்கு வரக்கூடாதுன்ற வரக்கும் எதிர்பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்போவே கண்ணாடி இருக்குது, அவங்களுக்கு குறைக்கணுன்றதுக்கும்
நல்ல ஒரு வைத்தியமும் இருக்குது. சூப்பர் சூப்பர். ஸோ என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் டாக்டரை வந்து பார்த்து பர்சனலாக நீங்கள் பேசி அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நானே கிளம்பும் போது ஒரு 4-5 பிரச்சனை சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது எங்கே டாக்டர் போகிறோம்? நம்ம இப்போ இவர் ட்ரீட்மெண்ட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம கிளம்பிடுவோம். கண்டிப்பாக பிரதர் டேக் கேர். எங்களுடைய இன்பேஷண்ட் செக்மெண்ட் எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா we have made it home away from home அப்படின்ற மாதிரியே. ஓகே. ஸோ பேஷண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா we don't want them to feel that they are in a ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவமனையில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் நல்லா வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக பீஸ் ஆஃப் மைண்ட் பாடி சோல் மூணுத்துக்குமே தேவையான அந்த கவனிப்பை கிடைக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து என்டையர் ஆம்பியன்ஸே உருவாக்கியிருக்கோம். ஓகே. ஸோ எத்தனை வார்டு இருக்குது இப்போ இங்கே? இப்போ we have a 20-bedded hospital. ஓகே. ஸோ அவங்கவுங்களுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரல் வார்டாக இருக்கட்டும், ஸ்பெஷல் வார்டாக இருக்கட்டும், செமி ஸ்பெஷல் வார்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி தே சூஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தே ஹாவ் திஸ் திங். பட் என்ன மாதிரி இடத்துல இருந்தாலும் we have a common eating space. அதே மாதிரி மாடியில் வந்து we have a beautiful terrace garden. நீங்களே யோசிப்பீங்க, என்னடா சென்னை சிட்டி சென்டரில் இங்கே ஒரு ஹெர்பல் கார்டன் வேறு இருக்கா அமைதியாக அப்படின்றது. ஸோ என்னென்னா இவங்களுக்கெல்லாம் இந்த காலையில் எழுந்து யோகாசனம் இல்லை வந்து மூச்சு பயிற்சி, எக்ஸசைஸ், இது எல்லாமே காலையில் சாயங்காலம் 2 வேளையும் வந்து அவங்க வந்து இந்த நேச்சுரல் ஆம்பியன்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன இந்த ஹெர்பல் கார்டன் வாங்க. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். ஓகே. ஓ, கேண்டீனும் இங்கே இருக்கா? ஆமாம்மா. ஸோ பேஷண்ட்ஸ் வாக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை யோகாசனம் பண்ணுறதா இருக்கட்டும், மூச்சு பயிற்சி, இதெல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. ஏன்னா தே ஆர் நாட் ட்ராப்ட் இன் அ ஸ்பேஸ் ஒன்லி அந்த சீலிங்கை மட்டும் பார்த்துட்டு ஒரு பெட் மேலே அப்படியே படுத்துட்டு அப்படின்னு இல்லாமல் இட் இஸ் அ மோர் ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். லீச்செல்லாம் எங்கேயோ இருக்கு, நீங்களே எங்கே இது? ஆமாம், வாங்க நான் கீழே காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது இந்த என்டையர் டெரஸ் கார்டனுடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா மேட் அவுட் ஆஃப் வேஸ்ட். ஸோ ரைட் ஃப்ரம் தி என்டையர் நிறையா டயர்ஸாக இருக்கட்டும், பாத்டப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பழைய இதை வந்து இயற்கையாகவும் பயன்படுத்தலாம்னு சொல்லி இன் சப்போர்ட் டு தி என்விரான்மெண்ட். ஏன்னா ஆயுர்வேதத்தில் எல்லாமே இயற்கை தானே. ஸோ இயற்கை இருந்தால் தான் ஆயுர்வேதம் அப்படின்றத வந்து இன் ஆக்ஷன். கடைசியாக நாங்கள் அன்னியன் படத்தில் இதை பார்த்தோம். ஆமாம். ஓகே. ஸோ இது நிஜமான அட்டை இல்லையா? ஆமாம்மா. மருத்துவத்துக்குன்னு தனியாக அட்டைப்பூச்சிகள் வருது. ஸோ இந்த அட்டைப்பூச்சியை தான் நம்ம வந்து இந்த பிம்பிள்ஸ், ஹேர் கேர், இல்லை வந்து ஸ்கின் டிசீசஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சர்ம வியாதிகள் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டான இது. அதனால தான் தன்வந்திரியுடைய கையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அட்டைப்பூச்சி இருக்கு. ஸோ அதுதான் அதோடைய விசேஷமே. ஸோ ஆக்சுவலி இதில் நிறைய மருத்துவம் பதுங்கி இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆம்பியூட்டேஷன்லாம் போகிறாங்க இல்லையா, ஆம்பியூட்டேஷனுக்கு போகாமல் இந்த அட்டைப்பூச்சியை வச்சு நாங்கள் வந்து அங்கே திரும்பியும் மைக்ரோ சர்க்குலேஷனை கொண்டு வந்து நிறைய பேருக்கு அவங்களுடைய விரல், கால், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து காப்பாற்றிருக்கோம். ஸோ ஆம்பியூட்டேஷனுடைய அவசியமே இருந்தது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு மாற்றங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். பயங்கரமா இருக்கு. அப்பா, வேணுமா ஒன்று 2 விளையாடுறதுக்கு? ஸோ யா, இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் விஷயமா என்னுடைய தம்பியே ஃபுல்லாக வந்து பார்த்துன்னு இருக்காரு. ஸோ அதை பற்றி அவர் சொல்கிறது இட் வில் பி நைஸ் அப்படின்றது தான். ரங்கா ப்ளீஸ். எஸ் சார். ஸோ டெஃபினெட்லி தேர் இஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எங்கள் சைட்லேருந்து. கிட்டத்தட்ட மெடிசன் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 ப்ராடக்ட்ஸ் மேலே நாங்கள் உருவாக்கின்னு இருக்கோம். அது தவிர்த்து இப்போ உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடிசி ப்ராடக்ட்ஸும் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு 20-25 ப்ராடக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நாங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னாக்கா, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலும் சரி, இப்போ இருக்கிற நியூட்ரிஷனும் சரி, எதுவும் சரியாக மனுஷங்களுக்கு கிடைக்காம வி ஆர் சஃபரிங் அன்வான்ட்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதே இயற்கையாக வரக்கூடிய உணவே வச்சுட்டு நாங்கள் ஒரு ப்ராடக்டாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே டு டே ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி, டீ இருக்கிற மாதிரி உங்களுக்கு சுக்கு காஃபியில் ஜிஞ்சர் அண்ட் ஜாக்ரி வச்சு இட் இஸ் குட் ஃபார் டைஜஷன். ஸோ அந்த மாதிரி தேர் ஆர் வேரியஸ் திஸ் திங்ஸ் தட் வி கிரியேட். மோர் தென் தட் வி ஹாவ் அ மெடிக்கல் கிட். வீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெடிக்கல் கிட்டில் 23 சம்மந்தப்பட்ட
common diseases that you can deal at home. You don't need to run to a doctor. ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஷாம்பூவில் இப்போ சல்ஃபேட்டு பேராபென் ஃப்ரீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இயற்கையாக சீக்கைக்காய் வச்சு இதெல்லாம் வச்சு நம்ம ஷாம்பூலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது கூட ஒரு பேசிக் ப்ராடக்ட் இருக்குது. தென் வி ஹாவ் அவர் சோப்ஸ் விச் ஆர் ஃபுல்லி கெமிக்கல் ஃப்ரீ. எங்கள் மெயின் என்னன்னாக்கா எல்லாத்தையுமே எதுலேயுமே கெமிக்கல் இருக்காது. அண்ட் வி ஹாவ் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். சோ எக்ஸ்பைரி இஸ் ஃபார் கரெக்ட்டா நம்ம யூஸ் பண்ணிடணும். எஸ், தட் இஸ் டெஃபினெட்லி தேர். பட் இட் இஸ் வித்தவுட் கெமிக்கல். ஸோ யூ கேன் பி ஃப்ரீ ஆஃப். அங்கே வாட் ஐ வுட் லைக் டு ஆட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்னால எங்களுக்கு லாங் ஷெல்ஃப் லைஃப் கொடுக்க முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ப்ராடக்ட் கூட இன்னைக்கு கூட அதே மனம் அதே சுவை மெயின்டைன் ஆகுது. 10 years. எஸ், இப்போ கூட எங்களுடைய ஃபேக்ட்ரியில் அதோடைய இது இருக்குது, சாம்பிள்ஸ் இருக்கு. கன்சியூம் பண்ற அந்த ஒரு இல்லை, நாங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிறது கிடையாது. பட் இவென்ச்சுவலாக நான் சொல்கிறேன், அந்த ட்ரெடிஷ்னல் ப்ராசஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத நான் வெளிப்படுத்தின்னு இருக்கேன். அண்ட் வி மெயின்டைன் அவர் குவாலிட்டி. 125 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அதே ஸ்டாண்டர்ட் அதே குவாலிட்டி எப்போவுமே மெயின்டைன் பண்ணுறோம். ஒவ்வொரு பேட்சுக்கும் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ தட் வே ஐ திங்க் வி ஆர் ப்ராக்ரெஸிங் ஃபார்வர்ட். அண்ட் ஜனங்களுக்கும் இது தெரிஞ்சதுன்னா இட் வுட் பி குவைட் பெனிஃபிஷியல் ஃபார் தெம் டு யூட்டிலைஸ் தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஸ் வெல். ஓகே ஓகே. ஸ்ரீ ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் எப்படி வந்தேன்னாக்கா, எங்கள் டாக்டரோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க, இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிறாங்க. ஸோ எங்கள் டாக்டர் வந்து சீஸ் இன் யூஎஸ் ஸ்டேட்ஸில் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாளாக வந்து கொஞ்சம் வயிறு ப்ராப்ளம்னால அவங்க அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ 2 or 3 years இருக்கும் எடுத்துகிட்டு இருந்தாங்க, சரியாக ஆகலை. அப்புறமா நான் இங்கே வந்து ஜெயஸ்ரீ மேடம் கிட்டே வந்ததுக்கப்புறம் இப்போது நல்லா ஆயிடுச்சுங்க. வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம். நாங்கள் வந்து அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லிட்டாங்க யூஎஸில். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டீராய்டு தான் எடுக்கணும், நீங்கள் இதோட முடிஞ்சு போகுது, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டீராய்டு எடுத்து தான் ஆகணும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அது இஷ்டம் இல்லை. திருப்பி நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் மேம் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்டீராய்டே வேணாம், எப்போவுமே ஸ்டீராய்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடாது, நான் உங்களுக்கு பஞ்சகர்மா 21 days உங்களுக்கு பண்ணி நான் வந்து க்யூர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் வர சொன்னேன் நான், யூஎஸ்லேருந்து வந்தாங்க. 21 days நல்லா க்யூர் பண்ணிட்டுங்க அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நவ் ஷீ இஸ் ஓகே. அங்கே யூஎஸில் எந்த மருந்தும் எடுக்கிறது இல்லை, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப வெரி ஹாப்பி, எங்கள் ஃபேமிலிக்கே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. ஹாய், என் பேர் வந்து ராம்நாத். ஆக்சுவலாக நான் சென்னையில் தான் இருக்கேன். நான் என் ஃபேமிலிக்கே டோட்டலாக இங்கே தான் கன்சல்ட் பண்ணுறேன். ஸ்ரீ ஆயுர்வேதிக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் கன்சல்ட் பண்ணுறேன். நான் மெயினாக கன்சல்ட் பண்ணுறது வந்து டாக்டர் ஸ்ரீகிருஷ்ணா சார்கிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 6 months சார்கிட்ட ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நான் எனக்கு மட்டும் இல்லை, என்டையர் ஃபேமிலிக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த 11 generation ஹெரிட்டேஜ் வந்து சொன்னதுக்கு போது எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு எடுப்பில் எனக்கு கேள்விப்பட்டோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனோம் அந்த ஹெரிட்டேஜ் பார்த்தோன்னே. அப்புறம் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் பேசின போது வந்து சாரை வந்து பார்த்து பேசின போது சார் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பொறுமையாக எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கிட்டார். கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை கேட்டார். கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாரு ட்ரீட்மெண்ட்டை. எல்லார் போதுலையும் ஜென்ரலைஸ்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. எங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையும் பொறுமையாக கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour செஷன் போச்சு ஒருத்தருக்கு. ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலிக்கே கன்சல்ட் பண்ணோம். ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கோ ஃபார் த பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஸ்ரீகிருஷ்ணா சாரை பார்த்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். இந்த வியாதிகள்லாம் கண்டிப்பாக அலோபதியில் போனால் மட்டும்தான் வந்து குணமடைய முடியும், இல்லை அதில் தான் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னே சில ப்ரீசெட் இருக்குது. ஸோ அதில் சுகர் ரொம்ப காமனான ஒரு வியாதி ஆயிடுச்சு. இன்ஃபர்டிலிட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி காமனான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இப்போ முட்டு வலி அப்படின்னா உடனே வந்து அதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் அப்படின்னா வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து உண்மையா? இந்த மாதிரியான விஷயங்கள்னால் கண்டிப்பாக அலோபதி தான் போய் ஆகணுமா? நாட் நெசசரி. ஆக்சுவலி அலோபதி அவாய்ட் பண்ணிட்டு தே கேன் கம் ஃபார் இப்போது நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா. இன்ஸ்டெட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் த லாஸ்ட் ஆப்ஷன். தீரா முடிவே இல்லை, ரொம்ப தேஞ்சு போயிருக்கு, தே கம் இன் த லாஸ்ட் கண்டிஷன் only, then only they have to do a replacement. Otherwise there are very good medicines and very good treatment. And ஒரு பாத்தி மாதிரி போட்டு they will put some oil and other things in that and we lubricate. See, it is like this. ஒரு ஹிஞ்சு ரொம்ப டைட் ஆகிடுதுன்னா என்ன பண்ணுவீங்க, எண்ணெய் போடுறீங்க, அப்போ அது எவ்வளோ நல்லா லூஸ் ஆகும் இல்லையா. நம்ம ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ஹிஞ்சஸ் தான். Every joint is a hinge. So what you do, you lubricate it properly. You soak it in oil, no? It works very well.
So you can really push things to a very great extent. For years they can stay without getting operation, all these things. So it is avoidable, not that it is not avoidable. ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா? இந்த ஏஜ்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. Earlier is always better because it is simpler. கொஞ்சம் chronic ஆச்சுன்னா you need to take treatment for more days, or you may have to take medicines for longer time. That's the thing. அண்ட் இன்ஃபர்டிலிட்டி, இப்போ நிறைய இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது ஆயுர்வேதத்தில் சொல்யூஷன் இருக்கா? Any system that doesn't work. For Puduva, I'm just telling you what general principle. Now, supposing the uterus doesn't work or there is some problem, less or more, it's the organ that works, Ilya. So you give some medicine, it will balance, it will tap the uterus and say, hey, work properly. So if it is less also, it becomes okay. If it is more also, it becomes okay. So there are some very many herbs which help in this particular way. So Ayurveda is known for this. So whether it's irregular periods, whether it is a cyst or fibroid or whatever is the case, we try to find out the root cause of it, and then we try to rectify that particular things by giving medicines. In fact, my first experience, just to go through it, no, was one of my classmates' sister. She never got her periods in the first time. When they took her X-ray, no, it was the size of a peanut, just ஒரு வேர்கடல் அளவுக்கு. 1 year she took medicine, she had her first periods. That was the first experience. Oh, இவ்வளோலாம் இருக்கா? Even for us it was during the student time, you feel so excited, no? So that started the journey where we found so many such useful things. There is a lot that the rishis has given us. It is not something we are discovering recently. It has been there for thousands of years. We are using it. Nadula British came and so many other suppression, oppression, whatever it is. Adanale, it just got a little low. But now again we can see that the glory has become high. People come to know about it. In fact, a lot of people travel from abroad and come and are able to take treatment here, go successfully back. So these are all very rich heritage that India has got. Wow, okay. அண்ட் இது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர், கேன்சர், ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கி ஆயுர்வேதத்தை தேடி வந்துட்டுருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்றது நம்ம உள்ளே இறங்கி பார்த்து அதுக்கு தேவையான மருத்துவத்தை எங்களால் கொடுக்க முடியுது. உள்ளுக்கு மருந்தாகவும் இருக்குது, வெளியில் ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்குது. அண்ட் பஞ்சகர்மா அப்படின்றது ஆயுர்வேதத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தின்னு சொல்வேன் நான். ஏன்னா இந்த பாடியை ஃபுல்லாக டீடாக்ஸ் பண்ணிடுறோம். இன்றைக்கி டீடாக்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி நம்ம நிறைய கேள்விப்படுறது தான், ஆன்லைனில் எல்லாருமே தேடக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆக்சுவலாகவே எவ்வளோ பேர் வந்து கிளாசிக்ஸ் பிரகாரம் சாஸ்திரத்தில் சொன்னபடி பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பேர் தான். ஸோ இங்கே வந்து ஆஸ் பர் சாஸ்திராஸ் உங்களுக்கு அந்த 21 டே ப்ரோட்டோகாலாக இருக்கட்டும், 45 டே ப்ரோட்டோகாலாக இருக்கட்டும், அதெல்லாம் இங்கே முறைப்படி ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் ஆர் என்ஜாயிங் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி ட்ரீட். ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய புதுமையான விஷயங்கள், ஒரு என்ன சொல்கிறது, பல மித்ஸை வந்து நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கடைசி கேள்வி, பொதுவாக வந்து ஃபாரினில் ஒரு விஷயம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பாப்புலராக இருக்கோ அதை நம்ம இங்கே வந்து எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபாரின் மெடிசின்ஸ் தான் நம்ம இப்போ வந்து அலோபதி அப்படிங்கிறது ஃபாரின் மெடிசின்ஸாக தான் பெரும்பாலுமா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆயுர்வேதத்தோட இம்பாக்ட் ஃபாரின் கண்ட்ரீஸில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொரோனாவுக்கு அப்புறம் ஆயுர்வேதத்தோடைய இம்பேக்ட் வந்து உலக அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே நிறைய வேகத்தை பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 2010க்கு அப்புறமே, முன்னாடியெல்லாம் அம்மா சொல்லுவாங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கேரியரை எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஃபைலோடு தான் வருவாங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 2010லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் எடுத்து டைரெக்டாகவே இங்கே வந்துடுறாங்க. கொரோனாக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து இன்னும் ஆக்சலரேட் ஆகிருக்கு. டைரெக்டாக ஸ்கேன் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு, ஓகே இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா, உங்களால் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் நாங்கள் வந்து வேறு வைத்தியம் பார்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு நம்பி வரவங்க நிறையவே இருக்காங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 53 countries have accepted ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்தாச்சு. மீன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. அண்ட் இப்போது ஆஃப்டர் ஆல் திஸ் இன்ஸ்டா, அது வேர்ல்டு வைடில் எல்லாமே ரீச் ஆகிறதுனால நிறைய பேர் ஃபோன் பண்ணியோ இல்லை இமெயிலையோ இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் கிளினிக்ஸ்லையோ they come, they take advice and we courier the medicines also to them. அந்த அளவுக்கு it has grown. அவேர்னஸ் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அண்ட் 2018லேருந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷுக்கு இப்போ இன்சூரன்ஸ் கவரேஜ் கூட இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குதுன்னா அவங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரோக்ராமுக்கு பிரகாரம் அவங்களுக்கு தேவையான அந்த கிளியரன்சஸ் ஆயுஷில் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஓடின்னு இருக்கு. ஸோ நிறைய பேர் அந்த ஒரு பெனிஃபிட்ஸையும் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. எஸ், இங்கே ஐ வுட் லைக் டு மென்ஷன், முன்னாடியெல்லாம் எப்படின்னா
ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணி நம்மளையும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, இவ்வளோ செலவாகும். ஆனால் பிகாஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அவள் ஆப்ரேஷனுக்கு போவாள். இதில் இருந்தாலும் ஆப்ரேஷன் அவாய்ட் பண்ண முடியும்னாலும் அவளுக்கு காசுன்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஸோ இன்சூரன்ஸ் இருக்கும்னு சொல்லி அங்கே போவோம். பட் நவ் த பிக் டிஃப்ரென்ஸ் இஸ் இன்சூரன்ஸ் ஆல்சோ மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இம்பேக்ட். even if a poor man wants also he can take also. பட் எல்லாமே காஸ்ட்லின்னு சொல்கிறல. இப்போ நீங்கள் சிவியர் டிசீசஸ் இருந்தப்போ தான் we have to think about that. otherwise simple மெடிசன்ஸில் ஈவன் வித் 100-200 rupees also you can do a treatment. ஸோ ரெண்டுமே இருக்குது. நம்ம எது சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த போல் we can go ahead. அண்ட் அமாங் தி 22 டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் நாங்கள் இங்கே பண்ணுறதுல ஷல்ய தந்திரம், அதாவது வந்து ஷாரசூத்திரம் என்று ஒரு பகுதி இருக்குது. அதாவது இந்த பைல்ஸ், ஃபிஸ்டுலா இதுலேருந்து பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, மூலவியாதிகள் சொல்லி. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு இங்கே முழு சர்ஜரி கேஷ்லெஸ்ஸாகவும் நடத்துகிறோம், இன்சூரன்ஸ் மூலியமாகவும் நடத்துகிறோம். ஸோ ரீஎம்பர்ஸ்மெண்ட் மாடல்லையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அண்ட் இதில் வந்து ஒரு பர்மனெண்ட் க்யூர் இருக்குது. நிறைய இடத்துல அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. சில பேர்லாம் வருவாங்க, பாவம் 10-20 கட்டு இருக்கும் அந்த இடத்துல. பட் அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ஒரேடியாக உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி திரும்பியும் ஒரு டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் அந்த விஷயத்துக்கு இல்லாமல் நம்ம வந்து ஒரு குணத்தை பார்த்துருக்கோம். இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் தட், நோ ரியக்கரன்ஸ். ஸோ தட் இஸ் ஒன் ரியல் குட் திங் தேர். ஸோ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது, வெளியில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து இங்கே வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட பேசும்பொழுது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். பல பேருக்கு பல கேள்விகள், இன்னும் சொல்ல பல சந்தேகங்கள்லாம் இருந்திருக்கு. இது முடியுமா, ஆயுர்வேதனால இது பாசிபிளா அப்படின்ட்டு. அதை நீங்கள் வந்து பாசிபிள் ஆக்கிட்டு இருக்கிறத வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து லைவாக பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ தாரா, தேங்க்யூ for coming down.